வணக்கம், நான் சாமிநாதன் பேசுகிறேன். இந்த கிராஸ்டாக் நிகழ்ச்சியை ரொம்ப ரசித்து பார்க்குறீங்க போல இருக்குது. 50,000 பேர் பார்த்துருக்காங்களாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராகவன் சாருக்கு இன்றைக்கி உடம்பு முடியலையா, அவர் வரல. ஆனால் ஓஎன் ரத்னம் டைரக்டர் சாரும் குமரேசன் சாரும் வந்துடுவாங்க, அவங்க பேசுவாங்க. இந்த போன எபிசோடில் நான் இந்த விடுவிச்சு வெளியில் கௌதம் கூட்டு வந்தது பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தீங்க. இதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் இன்னும் நல்லா பண்ண முடியும். சரி, வந்துட்டாங்க, அவங்க பேசுவாங்க, பாருங்கள். சனிக்கிழமை எங்கே முடிச்சுக்கலாம்? செல்வி இந்த கருவை கலைச்சா தான் நான் அமெரிக்கா போக முடியுங்கிற விஷயத்தை ராஜேஷ் கிட்ட சொல்லியிருப்பான். இது யாரா இப்படி சொன்னதுன்னா, இந்த மாதிரி சிவா நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சிருக்கோம். சட்டையை பிடிச்சோம். ஸோ இந்த சட்டை பிடிச்ச விஷயம் செல்விக்கு தெரிஞ்ச செல்வியோட ரியாக்ஷன் நமக்கு அடுத்ததாக அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக. எதுக்குடா போய், ஏன்னா ஆஃபீஸில் அவர் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறாரு. ரெண்டாவது ஃப்ரெண்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கான், அவனை போய் என்ன சட்டை போட்டு சண்டை போட்டேன் அப்படின்னு கேட்டிருப்பான். பட் அப்படி அவள் வீட்டில் சண்டை போட்டான்னா கண்டிப்பாக அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சிடும். ராஜா சொல்லிடுவான் இல்லையா? மாமியாருக்கு தெரிகிறது இந்த வர்ற பிளேலாம் ஓகே. இந்த ட்ராக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கலாம், நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படி ஒரு மேட்ரை தொட்டுருக்கோம். இது என்ன மேட்ரை தொட்டுருக்கோம்? ரொம்ப சென்சிட்டிவ் மேட்ரு. வயிற்றுல இருக்க கருவை கலைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு விஷயத்த தொட்டுருக்கோமே. ஒரு நல்ல விஷயம் இதை நம்ம எந்த அளவுக்கு இந்த பிளே ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்க, எந்த அளவுக்கு இந்த பிளே கொண்டு போகணும்? கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ஏன்டா இந்த பொண்ணு மறுபடியும் ஒரு முட்டாள்தனம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா முன்னாடியே அந்த காளியோட செகண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியை கொண்டு விட்டதுக்கே நம்ம ஒரு ரீசன் சொன்னோம். எங்கள் அப்பாவும் 2ஆம் தாரத்துக்கு பிறந்ததோட வலி எனக்கு தெரியும். ஸோ அந்த வழியை அவங்க படக்கூடாதுக்காக தான் கூட்டிகிட்டு வச்சுது. தேவையில்லாமல் பிரச்சனை தோல் இழுத்து போட்டுக்குதோ இந்த பொண்ணு அப்படின்னு இருக்கும். பட் அவளோட எய்மு, அவளோட கோல், அவளோட கனவு எல்லாமே நம்ம இந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் ஒரு பீக் போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அது நியாயம். செல்வி மட்டும் இல்லைங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு கனவு, நம்ம இப்படி இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்டோட குணாதிசயத்தினாலேயோ அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல்னாலேயோ அந்த பெண்கள் அந்த கனவு ஆட்டோமேட்டிக்கலாக கலைச்சிடறாங்க. ஸோ அந்த கனவை கனவை கலைக்கலாம், கருவை கலைக்கணுமான்னு கேட்குறேன். கஷ்டம்தான். அந்த மாமியார் எல்லாம் அவ்வளோ தூரம் முதல்ல சொல்லியிருக்குது, நான் 2 புள்ள பெற்றேன், ஒருத்தன் அப்படி ஜெயிலில் நாம கிடையாது. நான் அது ஓகே, நான் இதை எதை சொல்ல வந்தேன்னா அதுக்கு அதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. இப்போ செல்வி கேரக்டர் செல்வி மட்டும் இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, நம்மளாம் நினச்சோம் கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய முடியல. அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எத்தனை பெண்கள் அதை செய்ய முடியுது, அவங்களுக்கு என்னென்ன அதில் தடைகள் வருது, அது ஹஸ்பண்ட் வழியாக வருதா, நீங்கள் சொன்ன மாதிரி மாமியார் வழியாக வருதா, இல்லை இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிற என்னென்னா அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது, ஆனால் அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை. இது இவ தான் டிசைட் பண்ணுறான். மாமியார் சொல்கிறது, ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் தாண்டி செல்வி என்ன டிசைட் பண்ணுறான், தன்னுடைய கனவா செல்வி முடிவு பண்ணிட்டாளே நான் கருவை கலைக்கிறதுன்னு அவள் முடிவு பண்ணிட்டா. இனிமேல் அவள் முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவள் சொல்லிட்டாங்க, டெலிபரேட்டாக சொல்லியிருப்பான். சொன்னதுனால தான் இந்த பிரச்சனைங்க. ஸோ இப்போ மாமியார்கிட்ட நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல பக்குவமாக சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாமியார் ரியல் லைஃப்பில் கூட யாருக்குமே செட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பக்குவமாக அந்த அம்மா அந்த மாதிரி ஒரு அவ்வளோ எங்கே கடைக்கு போனாலும் எல்லோரும் நீங்கள் உங்களை மாதிரி மாமியார் கிடைக்கலன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு அத்தாத்தன்னு கூப்பிட்றாங்க. ஆமாம், இல்லை செல்வி மாதிரி மருமகள் இருந்தால் சுந்தரி மாதிரி மாமியார் இருப்பாங்க. ஒன்று நம்ம செல்வி மாதிரியும் இருக்கணும்ல மருமகளுக்கெல்லாம். ஸோ அந்த அம்மா சொல்லும், ஃபஸ்ட்டு பக்குவமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இவன் மறுபடியும் கலைக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மா இது வரைக்கும் இல்லாத ஒரு ஷேடு வெளியில் வந்துச்சுன்னு எப்படி இருக்கும் சுந்தரி? ஏன்னா ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே. நல்லா இருக்கும், பட் சுந்தரி வர மாட்டாங்க. அது கூப்பிட்றதே செல்வி கண்ணு. அப்போ ஒன்று பண்ணுவோம், சுந்தரி இந்த பிரச்சனையை ராணிகிட்ட எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன். இருக்கிற 1500 புடுங்கல்ல இதை வேற கொண்டு வந்து தலையில் போட்டால் இப்போ அங்கே ஒரு கலவரமே வெடிக்குமே வாணி வீட்டில். ராணி வீட்டில் ராணிக்கு தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும். நான் கண்டிப்பாக ராணிக்கு தெரியணும். ஆனால் ஆடியன்ஸ் நினைப்பாங்க, ராணியோட பொண்ணு இப்படி ஒரு அபத்தமான முடிவை எடுப்பாளா, இல்லை அதுக்கு ராணி ஒத்துக்குவாங்களா அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் இவளை பொறுத்த வரைக்கும் ராணி ஒத்துக்க மாட்டாங்க, வாணி ஒத்துக்க மாட்டாங்க. வாணியே சொல்லிட்டாங்க, என்னம்மா பெரிய விஷயம், ஒழுங்காக குழந்தைய பெற்றுக்கொடு, ஒன்று எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை ஃபாரின் கண்ட்ரிஸ் படிக்க நான் பண்ணி அப்படி வைக்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இதை இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு
கருத்து இதுக்காக கொண்டு போனோம்னா எப்படி சொல்கிறது, அந்த கருத்து மோதல் மாங்கல அந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமான்னு பார்ப்போம். இதை எடுத்துகிட்டு போய் ராணிகிட்ட வைக்கணுமாங்கிறதே எனக்கு ஒரு டவுட். அதுக்குள்ளே அது ராஜேஷ் கூட இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாமே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் அவங்க மண்டையில் இதை போடணுமா அப்படின்னு நினைப்பான். கரெக்ட். ஸோ அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள இது எப்படி ஒரு பூதாகரமான பிரச்சனை ஆகுதுன்னு நம்ம மனதில் என்னமாக போகுது, இந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு விஷயம் கண்டு அந்த சிவாங்கிற கேரக்டர் வந்து இதுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றானா இல்லை ஆப்போசிட்டா திரும்புறானா அவன் அப்படிங்கிற ஒரு அவன் நல்ல விஷயத்தை தான் சொல்றான் பாவம். ஏன்னா தம் கூட படிச்ச பொண்ணு ஒரு நல்ல நிலைமைக்கு போகல, கனவுக்கு இது ஒரு வாய்ப்பு. உன் கனவை நிறைவேற்றணும், நிறைவேற்றிக்கும். அது ஒரு பக்கம் போனேன்னா நிறைவேற்றலாம், ஒரு வழியை காமிக்கிறான். அவங்க போறாங்களா ரெண்டாவது அவனுக்கு அந்த ஹெல்ப் பண்ற சூழ்நிலையில் அவன் இருக்கிறதுனால தான் சொல்றான். இல்ல இன்னொரு கம்பெனிக்கு அவன் ரெக்கமெண்ட் பண்ணல. அந்த இடத்துல அவன் இருக்கிறதுனால தான் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், நீ ஏன் போயிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சரி, இந்த விஷயம் அந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணதுங்கிறத நம்ம அடுத்த வாரத்துல அதை ஒரு பிளே எடுத்துக்கலாம் அந்த வீட்டுல. சரி, இவங்க கடத்திட்டு வந்துட்டானுங்க. ஒரு வழியா கடத்துறது யாரு கடத்துறதெல்லாம் பில்டப் கொடுத்து கடத்தி கொண்டு வந்து விட்டுட்டோம். ஆமா. ஆனா ஒண்ணு சார், இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆக்சுவலாக ஒரு குழந்தை வந்து கூப்பிட்டு கூட ஒரு கல் மனசா அவன் போகாமல் இருந்தான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் கண்டிப்பாக போயே ஆகணும் சார். ஏன்னா நீ யாரையெல்லாம் உதாசீனப்படுத்தினியோ, யாரையெல்லாம் எடுத்தெறிஞ்சியோ, யாரையெல்லாம் வந்து காரி துப்பாத குறையா பேசுனியோ, இன்னைக்கு அந்த பையன்தான் நான் இருக்கேன் சித்தப்பான்னு தூக்கிட்டு போனானே அவன் பொண்ணை. நீங்கள் அதை ஏன் சாமி யோசிக்கக்கூடாது? இல்லை, யோசிப்பான். சாமிக்கு தெரியாமல் இல்லை, சாமிக்கு தெரியுது. ஆனாலும் அதான் அவன் சொன்ன மாதிரியே அவனுக்குள்ள ஒரு தடை இருக்குது. என்னன்னா தன்னோட இயலாமை, தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம இதாக இருக்கிறாங்க, நம்ம என்னடா அப்படி ஒரு குவாலிஃபை நம்மகிட்ட. இப்போ அவன் உள்டாவை நினைச்சுப்பான். நம்ம நினைக்கிற மாதிரி அவன் நினைக்காம, புள்ள கடத்திட்டு போனா அம்மா காப்பாத்துறாங்க, நம்மளை கடத்திட்டு போனா புள்ள காப்பாத்துறான், இவங்க ரெண்டு பேரை விட்டா நமக்கு வேற நாதியே இல்லையா? ஏன்னா டேய் கடத்திட்டும் போய் எங்களை விட்டு தொலையாம இருக்க மாட்டேங்கிறீங்க. அது ஓகே, அவன் குதர்க்கமா தானே எடுத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம எவ்வளவு நாள் வந்து இன்னும் பிரிச்சு வைக்க போறோம்? இல்லை, இதுக்கு மேல தாமதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வியூவர்ஸும் சொல்றாங்க, நமக்கும் படுது. ஏன்னா வாணி வந்து அண்ணின்னு கூப்பிட்டு இருந்தா அதெல்லாம் ஓகே. இவங்க அக்கா ஸ்தானத்துல மட்டும் இல்லை, அம்மாவாவும் நீ இருந்திருக்கிறீன்னா, எந்த அம்மாவும் ஒரு பொண்ணு வந்து வாழா வெட்டியா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறத விரும்பவே மாட்டான். பலார்னு அரைஞ்சு ராணியை தரன்னு இழுத்துட்டு போய் இது உன் வீடு, நீ இங்கேதான் இருக்கணும்னு ஏன் வாணி விட்டுட்டு வரக்கூடாது? விட்டா வெறும் வீட்டில் உட்காந்துருப்பாங்களா? அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு சாமி கேரக்டர் வரமாட்டேங்கிறான். அதை யோசிக்கும். அவன் வரவே முடியாதுங்கிற வெறும் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கிட்ட இவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வாணி யோசிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியும்ல, இதை வந்து சுமூகமாக கொண்டு வந்து நிறுத்தணும்னு தான் நினைப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வாணி ராணி சாமி இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா சேர்ந்துருவாங்க சார். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோமே. பார்த்துட்டா சேர்ந்துருவான்னு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டோம்னா அப்போ இந்த பசங்க ப்ளே பண்ணணும். ரெண்டு பேர்த்தையும் பார்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லியோ ஏதாவது ஒரு விஷயத்த பொய் சொன்னாலே முடியாது. ஏன்னா சாமி உண்மை சொன்னா தான் வரமாட்டானே. ஏதாவது ஒரு பொய் சொல்லி ட்ராமா பண்ணுவோம், ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணலாம். ஆனால் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள், ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல வந்து சண்டையோ 2 வருஷத்துல வந்து சண்டையோ இல்லை. அவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்து புரிஞ்சு, அதனாலதான் சண்டை இவ்வளவு பெருசானதே. ரெண்டு பேரும் எதுக்கு திரும்பினது காரணமே இந்த 25 வருஷ கால வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த சண்டை வந்திருக்குதுங்கிறது தான். இப்போ இந்த குழந்தைங்க ப்ளே பண்ணுதுன்னா, இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு விஷயம் யோசிப்போம், குழந்தைங்க ப்ளே பண்ணணும், பட் மேட்டர் சீரியஸா இருக்கணும். அதான் அப்படி குழந்தைத்தனமா இல்லாம இருக்குன்னா வந்து இப்போ அது வாணிக்கும் தெரியாம, ராணிக்கும் சாமிக்கும் ஒரு வெட்டிங் டே மாதிரி ஒரு டே வருதுன்னு வச்சுக்கோங்க. வெட்டிங் டே ஏதோ ஒரு நாள் வழக்கமாக அவங்க இத்தனை வருஷ காலமாக அந்த டைமில் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. முதல் முறையாக நீங்கள் சொன்ன மாதிரி 25 வருஷமும் காலமாக ஒன்றா இருந்தவங்க முதல் முறையாக தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கை ராணியும் உணர்வாங்க, சாமியும் உணர்வாங்க. இதை இந்த பசங்க வந்து டிக்கெட் கிராண்டடாக எடுத்து ஒரு பொய்யை வந்து சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் சந்திக்க வைக்கிறாங்க. சந்திச்சாங்களா இல்லையா? சந்திச்சா சேர்ந்துருவாங்க. அப்போ நம்ம சந்திக்க வைக்கிறோமா? சந்திக்க வைக்கிறதுல வச்சதுனால என்ன பிரச்சனை வருது? எல்லாம் சந்திக்க வச்சு சேர்த்து வச்சிடறோமா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு ராகவன்றதான் நல்லா இருக்கும். அவருக்கு உடம்பு சரியில்லை. ஃபோனை போட்டு இந்த ஐடியாவை சொல்லுவோம். அவர் ஏதாவது 1-2 சொல்லுவார். அவர் வந்து இதுக்கு அவர்கிட்டையும் கேட்போம். ஏன்னா அவரு தான் மும்முரமாக இருந்தார். தயவு செஞ்சு வாணியும் ராணியையும் சாமியும் சேர்த்து வச்சிருங்க. எத்தனை தடவை தான் நான் வந்து இந்த ஹோட்டலுக்குள்ள அவர் வருகிறார்,
இவர் வருகிறார், அவர் வந்து திரும்பி நிற்கிறார்னு எத்தனை தடவை தான் எழுது அப்படின்னாரு. இது வரைக்கும் அதான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னார், இது வரைக்கும் வந்து வாணி வீட்டில் வேலைக்காரி தான் போய் கூப்பிடல. வேலைக்காரி கூப்பிட்டா தப்பா போகிறோம், அதனால தான் நம்ம கூப்பிட வைக்கல. மிச்சம் எல்லாரும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஒரு ஆள் தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை ராணி இன்னும் போகல. ஆனால் இது கண்டிப்பாக பண்ணோம் சார். ராணிக்கும் சாமிக்குமான ஒரு மீட்டிங் பண்ணணும். ஒரு பாரு சார், ஒரு செகண்ட் பார்த்தாங்கன்னா போதும். அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா வந்து இந்த கதிர் ஏரியாவில் வந்து கதிரோட பொண்ணு, அந்த பொண்ணை கடத்திட்டு போனா நீங்கள் அவளுக்கு ஒரு சின்ன லவ் வந்து போர்க்களத்தில் ஒரு பூங்கிற மாதிரி நீங்கள் லவ் கேட்டீங்க, அதையும் கொண்டு வந்துட்டோம், அது ஓகே. இந்த தேவி பண்ண அந்த பத்திரங்களை வந்து அவங்க எடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு இன்னும் அவனுக்கு ப்ளே பண்ணல. நம்ம ஏன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை ஆரம்பிச்சு விடலாம். என்ன ப்ளே பண்றாங்க? பொண்ணு பையனுக்கு ரூட்டை கொடுத்துட்டு இருக்கிறா, அப்பனும் சித்தப்பனும் பூமிக்கு ஆப்பு வச்சுட்டு இருக்கிறானுங்க. தான் லவ் பண்ற பையனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், அப்பா அம்மா அந்த ஃபேமிலியே பிடிக்காது. இல்ல அது கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஃபேமிலியே பிடிக்காது, ஆனா ஃபேமிலியில இருக்கிற ஒரு பையனை அந்த பொண்ணுக்கு பிடிக்குது. ஆனா ஒண்ணு பண்ணுவோம், அந்த கதிர் ஃபேமிலிக்கு இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இவன் பின்னாடி சுத்தி தெரியறத போட்டு விட்டலாமா? இன்னும் கொஞ்சம் போகட்டும், அது உடனே தெரிய வேண்டாம். இன்னும் கொஞ்சம் போகும். கொஞ்சமா லவ் பண்ற அளவு பண்ணுங்களேன். டமால்னு போட்டு மறுபடியும் சண்டை, மறுபடியும் பிரச்சனை, உடனே இந்த வீட்டுல ஒரு ஜூம், இந்த வீட்டுல அழுக, எதுக்கு? கொஞ்சமா அது வாணிக்கு அப்புறம் தெரிய வச்சுப்போம். கண்டிப்பா இவன் லவ் பண்ண மாட்டாங்க ப்ரோ, அவளை பண்ண மாட்டான், கௌதம் வந்து பண்ண மாட்டான். பட் கௌதம் பண்ண மாட்டான்னா அது சரவணன் ட்ராக் மாதிரி ஆயிடக்கூடாது. சரி, ஒவ்வொரு முறையும் பூங்குடி வருவா, புரியல அப்படின்னா அப்படி ஏறக்கூடாது, வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ செல்வியோட அந்த கருக்கலைப்பு மேட்ரு ப்ளஸ் அப்புறம் கார்த்தி பூங்கொடி அந்த விஷயத்துல கார்த்தி இப்போ சரவணன் வந்துட்டான், ஒரு நாள்ல அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த நேரத்தில் போய் நம்ம இதை சொல்லணுமான்னு நினைச்சான், ஓகே. ஆனால் அடுத்த ஸ்டெப் அவன் எடுத்து வைக்கணும் குரு. அது ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அதுக்குண்டான ஒரு மூவ் அங்கே வேணும். பண்ணுவோம். ஏன்னா இப்போ இப்படியும் அவன் யோசிப்பான், எப்படின்னா வந்து இது மாதிரி பூங்குடி வந்து இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்க போறா, சீக்கிரத்தில் கொண்டு போய் நம்ம வந்து வெளியே ஒப்படைச்சிருப்போம். அது வெளியே சரவணன்ட்ட ஒப்படைக்க போகிறோம். அவன் மைண்ட் செட்டு, பூங்குடி மைண்ட் செட்டு இது வரைக்கும் சொல்லலை. பூங்குடி அமைதியாக இருக்கிறா, இந்த பக்கம் சாய்வா அந்த பக்கம் சாய்வா மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு சின்ன சஸ்பென்ஸாக தான் கிரியேட். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ வந்து ஒருவேளை சரவணனை ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கிறாளா, இல்லை கார்த்தி கூடவே வாழ்ந்துருவாளா தான் சொல்கிறேன். அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே வச்சுக்கிட்டு இவன் வந்து பூங்குடி வந்து தப்பானவன், பூங்குடி இருக்கக்கூடாது, பூங்குடி வீட்டில் எவ்வளோ நாள் இருப்பா தேவையில்லைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பலாமான்னு வேணா யோசிப்போம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, அது மாதிரி ஏதாவது பேசணும். ஏன்னா அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்கான், நான் வந்து சரவணனை ஒரு சேர்த்து வைக்கிறேன். அவன் அதுல தெளிவா இருக்காங்க. இப்ப ஏன் அந்த வீட்டுல சரி இதுதான் மறுபடியும் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது இவன் இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறான். அதனாலதான் சொல்றேன், இவன் என்னைக்கு இருந்தாலும் போயிடுவா, இவன் மேல நீங்க வந்து நம்பிக்கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேரக்டரை வந்து இவன் தயார்படுத்துறான். அப்ப அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இப்ப இந்த தாத்தாவாகட்டும், அவங்க அப்பா அம்மாவாகட்டும், ஏதோ ஒரு இப்ப ஏன் அதான் எல்லாம் ஒன்று கூட்டிட்டீங்களே, எல்லாம் ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறீங்களே, ஹனிமூன் போங்களேன், இல்லை எங்கேயாவது ரெண்டு போயிட்டு வாங்களா, அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் போய் 4 நாளைக்கு பிரிஞ்சுட்டு வாங்களேன்னு சொல்ல போக, ஐயையோ இன்னும் இதுக்கு வந்து நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு, ஆனால் இவ என்னைக்கு வேணாலும் இந்த வீட்டை விட்டு போவாளே, ஆமாம் என்னடா பண்ணுறதுன்னு அவன் அந்த பிரச்சனையில் அதில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் சார். அவன் அது வேணா பண்ணிக்கலாம், அதில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், அது ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துக்கு இந்த சரி சரவணன் வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பூங்குடி அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணி சரவணன் கிட்ட பேசலாமா? வேண்டாம், நீங்கள் அதனாலதான் சொன்னேன், அது கத்திமல் நடக்கிற மாதிரி இருக்கு. பூங்குடியோட பிரச்சனை இது வந்து மனநிலை என்னன்னா, கேட்டாந்த வாள்னு சொல்லுவாங்கல்ல, மதில் மேல் பூனை மாதிரி, இந்த பக்கம் சாய்வால இந்த பக்கம் சஸ்பென்ஸ் இருந்தால்தான் ரசிக்க முடியும். நீங்கள் சரவணன் கூட சாய போகிறான் நீங்கள் காட்டினீங்கனாலும் தப்பு, வந்து கார்த்திகோட சாய போகிறான்னு காட்டிங்கனாலும் தப்பு. நம்ம அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே போகணும். ஒரு இடத்துல கதையே ஒரு விஷயத்தை உருவாக்கும், அங்கே ஒன்று சேர்த்து வைப்போம். யாரோட சேர்த்து வைப்போங்கிற நமக்குமே சஸ்பென்ஸாக இருந்தால் தான் அதை நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் யாரோட சேர்த்து வைக்க போகிறீங்கன்றாங்க. வர்ற ஃபோன் காலு, அங்கே வர கமெண்ட்ஸு, நிறைய பேர் இன்றைக்கி அந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து கார்த்தியோட சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஓட்டை இன்றைக்கி நடத்திருக்காங்க. கார்த்தியோட அவங்க கார்த்தியோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அவங்களோட வாழ்க்கை அது ஒரு லைக் கொடுத்துருக்காங்க, சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. சரவணன் கூட சேர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. சரவணனுக்கு வந்து 42 ஓட்டு வந்துருக்குது, நான் பார்த்த வகையில். கார்த்திக் 18 ஓட்டு தான் வந்துருக்கு.
புருஷனை விட்டு போனீங்கன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். பார்த்தேன் இப்போ அவங்க அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சரவணனை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்க பேர் டக்கு ஞாபகம் இல்லை, அந்த கேட்டாங்க. அவங்க வந்து 42 ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாரும். கார்த்தி சரி அடுத்து சரி கார்த்திகை அப்படின்னா கார்த்திக் 18 ஓட்டு தான் வந்துருக்குது. அப்புறம் சில பேர் கீழே வந்து இது தப்பு, கார்த்திகோட தான் இருக்கணும் அப்படின்னு வாதாடுற குரூப் இருக்குது. அது வந்து 2 பக்கமா ஒரு மாதிரி இது பண்ணுற குரூப். நோட்டா ஓட்டு ஏதோ சொன்னாங்க. ஆமாம், அது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம கலாச்சாரம். சரி, இந்த ராணி சாமிக்கு அடுத்து வர ஒரு முடிவு தெரிஞ்சு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம அடுத்து வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் சந்திச்சுக்கலாம். ரொம்ப ரசித்து பார்த்தேன் போல இருக்கு. எனக்கும் என்னடா அது முடிஞ்சிச்சு அப்படின்னு தோணுது. சரி, தொடர்ந்து இதே மாதிரி பார்த்துட்ருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை சந்தோஷமாக இருங்க. தொடர்ந்து பாருங்கள்.